எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கரம் பிடித்து நடத்தும் உம் நல்ல நாமத்தை நீரே மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வின் வேலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் வேலனானா எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் வேலனானா எனக்கென்ன ஆனந்தம். மாயைகள் மறைந்தோட, பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்லா மாயையும் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வருங்காலங்கள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் வேலனானா எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்களித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்களித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின்
வாழ்வின் வேலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் வேலனானா எனக்கென்ன ஆனந்தம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நம்பிடும் தெய்வம் இயேசுவே நான் என்றும் நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இவரே நல்ல நேசர் இன்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர் இன்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார் அவரை போல மாறிடுவே.
என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 141வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 141வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவை, நீர் எங்களோடு கூட இருக்கிறதை இயங்குகிறதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யேகமாய் நாங்கள் கண்டு உணர கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். எழுந்து நின்று 141வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரையும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் விண்ணப்பம் முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்கிரமம் செய்கிற மனுஷருடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஊட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் ததை அதை அல்லத்தட்டுவது இல்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர்களுடைய நியாயாதிபதிகள் கன்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விட அலையும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர்கள் எனக்கு வைத்த கன்னிகையில் சிக்குகளும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார், எதிரிவான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். சமாதான காரணம் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. சமாதான காரணம் நீங்கதானே,
சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவனும் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவனும் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர். ஆமென். இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஹல்லேலூயா. நீக்கிவிட்டார் பாவமெல்லாம். ஆமென் ஆமென். போக்கிவிட்டார் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா. அடக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அடக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலை நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலை நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. ஆமென். நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீர். துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர். துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி. ஆமென்.
நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஹல்லேலூயா. மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமென். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. பூர்வ நாளை நினைத்தே என் புண்ணியர் செயலை உணர்ந்தே. எண்ணில்லா நன்மைகள் அடைந்தே. என் இயேசுவை என்றும் மறவே. என் இயேசுவை என்றும் மறவே. எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். மனிதன் கதவை அடைப்பான். என் தேவன் அதையே திறப்பான். மனிதன் கதவை அடைப்பான். என் தேவன் அதையே திறப்பான். மானிட உள்ளங்கள் மாறும். என் நேச என்றும் மாறா. மானிட உள்ளங்கள் மாறும். என் நேச என்றும் மாறா. என் நேச என்றும் மாறா. எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை
இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே அல்லேலூயா 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 என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ராப்பகல் எந்த நேரமும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பேன். இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரில் மகிழ்ந்து நானும் பாடி ஸ்தோத்தரிப்பேன். கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்க ஸ்தோத்தரிப்பேன். மனதை பறிகொடுத்தே உம்மை ஸ்தோத்தரிப்பேன். மனதை பறிகொடுத்தே உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். ஒவ்வொரு நொடி பொழுதும்
ஸ்தோத்தரிப்பே. இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பே. இதயம் முழுவதுமே தந்து ஸ்தோத்தரிப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. காண்பவரே உம்மை ஆராதிப்பே. காப்பவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்கிற வேத வாக்கியத்தின் பிரகாரமாகவே கர்த்தராகிய தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நம்மேல் மெய்யாகவே கடந்து வந்ததற்காக கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திர பலிகளினால் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. நாம் அழைத்த ஒவ்வொரு அழைப்பின் குரலுக்கும் ஆண்டவராகிய தேவன் உண்மையாகவே செவி கொடுத்து நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் புறம்பாக்காமல் அவைகளுக்கேற்ற மகிமைகளை கர்த்தராகிய தேவன் விளங்க பண்ணி கொண்டு வருகிறாரே. கர்த்தருக்கே சகல கனத்தையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் யாவரும் இணைந்து நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஏறெடுத்து அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தேவனாக, நீர் எங்களை கர்த்தாவை காப்பாற்றும் நல்ல கன்மலையாக, நீர் எங்கள் நடுவிலே அசைவாடும் சர்வ வல்லமுள்ள தேவனாக எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறபடினால் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் நாம் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கரங்களிலே வைத்துக்கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட துணையாய் நின்று இத்தனை காலங்கள் பரியந்தும் உம்முடைய மகிமையை வல்லமையை ஆண்டவராகிய தேவனீர் விளங்க பண்ணி கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாக காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்திருக்கிறீர். எங்கள் காணிக்கையாகிய பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே பாடல் பாடப்படும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை படைக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். அதற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் படைத்த இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பெரிதாய் விளங்கட்டும். நாங்கள் மனுஷனுக்காக அல்ல கர்த்தாவை, உமக்காக நாங்கள் படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி கால கிறிஸ்தவன் என்கிற தலைப்பின் கீழாக பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய இயக்கம் எப்படியாய் காணப்பட வேண்டும், அதற்கேற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகும்படி ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கடைசி கால கிறிஸ்தவனுடைய நிலை என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இது கடைசி காலத்திலே ஒரு எழுப்புதல் பெறக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் இத்தனை காலங்கள் பரியந்தும் ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயக்கமற்ற நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இந்த கடைசி காலத்தில் இயங்கும் கிறிஸ்தவனாக, எழும்பும் கிறிஸ்தவனாக, எழுப்புதல் பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம். இத்தனை காலங்கள் பரியந்தும் இயக்கமற்ற நிலைகளை கர்த்தராகிய தேவன் கண்டும் காணாதவரை போல காணப்பட துவங்கினார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எழும்ப வேண்டும், எழும்பி இயங்க வேண்டும். இயங்கி அநேக விதமான மக்களை தேவனுடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தை நோக்கி ஈர்த்து கொண்டு வர வேண்டும் என்கிறது தான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறதுனால எழுப்புதல் பெற்ற கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம். எழுப்புதல் பல வகையில் நமக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஒன்று வசனத்தில் எழுப்புதல், அபிஷேகத்தில் எழுப்புதல், தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல், சமுதாயத்தில் எழுப்புதல், இப்படி பல திறப்பட்ட எழுப்புதலினுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற எழுப்புதலின் நிலை எப்படி காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24, 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. 16வது வசனம், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், இந்த கடைசி காலத்தில் கண்கள் திறக்கப்பட்டவனாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். இந்த கண்கள் திறக்கப்படக்கூடிய அனுபவத்தில் ஒன்று கர்த்தராகிய தேவனை தரிசிக்கக்கூடிய அனுபவம் ஒன்று இருந்தாலும், நம்மை வஞ்சிக்கும்படிக்காய் வரக்கூடிய சத்துருவினுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தெளிவான பார்வை உங்களுக்கும் எனக்கும் அவசியப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. இந்த தெளிவான பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் சத்துரு இந்த நாளிலே எந்த இடத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறார், அவரை மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன, அவனுடைய நிலைகள் இப்போ எந்த இடத்தை நோக்கி மையாகவே கடந்து வருகிறது, இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்தில் விழுந்து போகாமல் நிலையாய் நின்று கர்த்தருடைய பணிகளின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் நிறைந்த தீர்க்கதரிசிகளாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். இதில் ஆண்டவருடைய வேதம் இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. பாழாக்கக்கூடிய அருவருப்பினுடைய நிலைகள் எங்கே நிற்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலைகளை அவன் விழுந்து போனதை கூட உணர முடியாத அளவிற்காக பாழாக்கக்கூடிய அருவருப்பு ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைகளையும் வஞ்சிக்கும்படிக்காய் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறதுனால இதனுடைய ஓட்டம், இதனுடைய நிலைகள், இது எந்த இடத்திலே மையம் கொண்டிருக்கிறது என்கிற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை காப்பாற்றிக்கொள்ள நம்மால் ஆகும். இதற்கு உரிய கண்கள் திறக்கப்படக்கூடிய அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்புனா என்ன, இந்த அருவருப்பை பற்றி வேத புஸ்தகம் என்ன வார்த்தையை சொல்கிறது? உபாகமத்தின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 17:1 வாசிக்கிறேன், கேளுங்கள். பழுதும்
அவலட்சணம் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் இந்த அருவருப்பினுடைய நிலைகளை பற்றி நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறார். இந்த அருவருப்பு எப்படிப்பட்ட காரியத்தை செய்யுது அப்படின்னா பலி கொடுக்கக்கூடிய விஷயத்தை முற்றிலுமாக நிறுத்தி போடுகிறதாக அல்ல. இந்த பலியிலே குறைவான பலியை நீ கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் மகிழ்வடைகிறதுக்கு அந்த மகிழ்விடக்கூடிய தன்மைகளை விட்டு தேவனுடைய கோபத்தை உண்மையில் ஈர்க்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை இந்த அருவருப்பின் நிலைகள் உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பலி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைவிலே வைத்துக்கொண்டு தேவன் அருவருக்கும் காரியங்களை நீங்கள் பலியாக கொடுக்க ஆரம்பித்தால் கர்த்தராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக கர்த்தருடைய கோபாக்கினை நம்மேல் மூடுகிறதை பார்க்க முடியும். இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பு இந்த கடைசி காலத்தில் என்ன கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, உங்களையும் என்னையும் பலி கொடுக்கக்கூடிய விஷயத்திலே தடுக்கக்கூடியவனாய் அல்ல, ஆனால் பழுதான பலிகளை கொடுத்து தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்கும் பிள்ளைகளாய் நம்மை அறியாமல் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக தெளிவான மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். பழுதான பலி அல்லது குறைவான பலினா எதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14:28 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்குறோம். எது குறைவாக காணப்படக்கூடாது அப்படின்னா, ஜனங்களின் குறைவு வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அது ராஜாவுக்கு, அது தலைவனுக்கு முறிவாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் ரட்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான உணர்வின் நிலைகளை உருவாக்குகிறது வழக்கம். கர்த்தர் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் அப்படி வச்சுக்கிறக்கூடாது. அவைகளை வளர பண்ணவும் அவைகளை பெருக்கவும் செய்ய வேண்டியது அவசியம். இப்போ ஆண்டவருடைய அந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வரங்களிலே யாதொன்றிலும் குறைவில்லாமல் நீங்கள் உங்களை காத்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வரங்களை வாங்க வேண்டும், வரங்களை வளர்க்க வேண்டும், பெருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய வருகை பரியந்தம் எந்த சேதமும் இல்லாமல் அவைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியதும் அவசியம். இந்த மாதிரி நிலைகளை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த காலங்களில் பலவிதமான உணர்வின் நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறார். உதாரணமாக ஒரே ஒரு பாவம் செயல்படுத்தப்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு குற்ற உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். இந்த குற்ற உணர்வு அதை அப்படி நிற்கக்கூடாது. இந்த குற்ற உணர்வு இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான், இனி எந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் கூட அவைகளை பற்றிதான் ஒரு பயமும் ஒரு வேதனையும் ஒரு நடுக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறத பார்க்க முடியும். இந்த குற்ற உணர்வை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகளை வளர்க்காமல் வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு முறை நான் தவறு செய்வேன், 2 முறை தவறு செய்வேன், குற்ற உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் வரும். 3வது முறை தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த குற்ற உணர்வுகளை இழந்து போகக்கூடிய மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? கொடுக்கப்படக்கூடிய அந்த ஜனங்களை நீங்களும் நானும் பெருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆதி காலத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் தங்களுடைய எல்லைகளை விரிவாக்க ஆரம்பித்தது மாதிரி, ராஜாக்கள் எல்லாரும் தன்னுடைய படை பலங்களை பெருக்க துவங்க ஆரம்பித்தது மாதிரி, இந்த கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய நீங்களும் நானும் ஆவிக்குரிய உணர்வு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜனத்தை, ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய முதல் நிலைகளிலே காணப்படக்கூடிய இந்த ஜனத்தை திரளாக பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகம் திட்டமும் தீர்க்கமாய் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஜனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆவிக்குரிய உணர்வில் பல நிலைகளை நாம் கண்டுகொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 11:14 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஜனங்களை பெருக பண்ணுகிறதற்கு என்ன வழிமுறைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார் அப்படின்னா, ஆலோசனைகளை கேட்கக்கூடிய அநேகம் விதமான ஜனத்திரள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆலோசனைகள், நிறைய ஆலோசனைகள், பல விஷயங்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் பல திறப்பட்ட விஷயங்களிலே ஆலோசனைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே கர்த்தராகிய தேவன் கற்பிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். நீ எங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இங்கே நிற்கணும், இங்கே நிற்கக்கூடாது. ஆனால் சில ஆலோசனைகளை நீங்களும் நானும் செவி கொடுத்து கேட்கின்றோம். பல நிலைகளை நீங்களும் நானும் புறம்பே தள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஏற்க
மனமற்றவர்களாய் காணப்படுகிறது வழக்கம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் சொன்னால் அந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதே ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், ஒருவன் என்னை பின்பற்ற மனதாய் இருந்தால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, அவமானமாய் அந்த சின்னமாய் காணப்படக்கூடிய சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் என்னை விடாமல் பின்பற்ற வேண்டும். முதல் காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய தேவன் உன்னுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார், அவைகளை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகளை நம்முடைய மனம் ஏற்க மனமற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் என்ன ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையிலே பேச ஆரம்பித்தாலும் அவைகளிலே ஒன்றை கூட நீங்களும் நானும் சிதறவிட பண்ணக்கூடாது. அந்த ஆலோசனைகள் எல்லா விதமான ஆலோசனைகளை சரியான விதத்தில் செவி கொடுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். இராணுவத்தில் ஒரு பெரிய சட்டம் ஒன்று இருக்கிறது. இந்த இராணுவ வீரர்களுக்கு என்ன காரியத்தை சொல்லுவாங்க அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய கமாண்டர், இந்த கமாண்டர் அந்த யுத்தத்திற்குள்ளாக போகக்கூடிய நேரத்தில் என்ன கமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, நீ இப்பொழுது நிற்கக்கூடிய நீ உடனே அந்த இடத்தை விட்டு அகன்று போய்விடு, அல்லது ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்றை நீ எடுத்து உன்னை நீ மறைத்து கொள்ள வேண்டும், அல்லது அந்த இடத்தை விட்டு நீ நகருகிறதை விட்டு அந்த இடத்துல அப்படியே அதாவது கீழே நீ படுக்க வேண்டும். இப்படி ஏதாகிலும் ஒரு கமெண்ட் ஒன்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் எந்த விஷயத்தை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி நீங்களும் நான் நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஓத்தே அவங்க என்ன எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, என்ன உத்தரவுகளை நீங்கள் பிறப்பிக்க ஆரம்பித்தாலும் அவைகளுக்கு முழுவதும் நாங்கள் கீழ்ப்படிவோம். நடன்னு சொன்னால் நடக்கணும், உட்காருன்னு சொன்னால் உட்காரணும், படு என்று சொன்னால் படுக்க வேண்டும், நில் என்று சொன்னால் நிற்க வேண்டும், ஓடு என்றால் ஓட வேண்டும். அந்த இராணுவத்திலே காணப்படக்கூடிய கமாண்டர் என்ன கமாண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ அவைகளுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர்கள் உறுதி பிரமாணம் ஒன்றை ஏற்கிறது வழக்கம். இதே மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தர துவங்க ஆரம்பித்தாலும் அந்த ஆலோசனைகளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் என்ன விதமான காரியத்தை பார்க்கிறோம், ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனதிலே காணப்படக்கூடிய உணர்வை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதிகரிக்க பண்ண வேண்டியது அவசியம். அவர் என்ன ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பித்தாலும் அந்த ஆலோசனைகளுக்கு நான் மறுப்பு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் வர வேண்டியது அவசியம். இது காலங்கள் தோறும் ஆரம்ப நாட்களில் உணர்வு பெற்ற மனிதனாய் காணப்படக்கூடிய நாட்கள் வர வர அந்த காரியங்களை நான் அலட்சியமாக நினைவு கூறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஜனத்தை பெருகச் செய்ய வேண்டும். எந்த ஜனத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி படி என்று அழைக்கப்படக்கூடிய 7வது படியிலே காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் அந்த இடத்தில் உனக்கு ஆலோசனை சொன்னாலும் உடனே கேட்கணும். 1வது படியில் நான் நடக்கக்கூடிய ஆலோசனைகளை கர்த்தர் பேசினார். இந்த 6வது படியில் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தர் பேசினார். 7வது படிக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இனி ஆண்டவராகிய தேவனுடைய ஆலோசனைகள் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி நீங்களும் நானும் அலட்சியம் பண்ணக்கூடாது. உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஆலோசனைகளை சொல்லுகிறது வழக்கம். நீ எந்த இடத்தை நோக்கி கடந்து போக வேண்டும், ரோட்டினுடைய எந்த பகுதியை நோக்கி நீ கடந்து போக வேண்டும், ஒரு இடத்திற்குள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆக்சிடென்ட்டும் ஏற்படுத்தப்படாத அளவிற்காக 2 பக்கமும் நீ உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து ஏதாகிலும் வாகனம் வராதிருக்கிறது உண்டானால் ரோட்டை நீ கிராஸ் பண்ண வேண்டும், இப்படிலாம் சொல்லுகிறது வழக்கம். ஆனால் இதே ஆலோசனையை பெரிய ஆள் ஆன பிறகு நமக்கு முன்பதாக சொல்லுகிறது உண்டானால் நீங்களும் நாளும் அலட்சியம் பண்ண விடுகின்றோம். அலட்சியம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகின்றோம். இப்போ கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில் வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான். இந்த மாம்சீக பிரகாரமான காரியத்திற்கும் ஆவிக்குரிய தன்மைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் படிகளிலே வளர வளர எல்லாம் தெரிஞ்சிச்சு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆலோசனைகளை கர்த்தர் எந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே பேச ஆரம்பித்தாலும் உடனே அவைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வாகிய ஜனத்திரள் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பெருக வேண்டியது அவசியம். ஆலோசனை என்கிற பேரில் பலவிதமான யோசனைகளை பார்க்க முடியும். அதில் என்ன விதமான ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக காணப்படும், எதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை நான் என்னுடைய வாழ்க்கையை புறக்கணிக்க வேண்டும், நல்லா இந்த ஒரு காரியத்தை சற்று நாம் ஆழமான விதமாக நாம் பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 ராஜாக்கள் 12:8 என்ன சொல்கிறது என்று வாசிக்கிறேன் கேளுங்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணினான். சாலமோன் ராஜாவுடைய மகனாக காணப்படக்கூடிய ரெகொபெயாம், இவன் தனக்கு முன்பதாக காணப்படக்கூடிய மக்கள் பேசக்கூடிய ஆலோசனை. ராஜா அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கணும்,
ராஜாவுக்கு உரிய தகுதி என்ன என்கிறதை பற்றி முதியோர்கள் பல விஷயங்களை பற்றி ஆலோசனையான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க, ஜனங்கள் உனக்கு எதிரடையாக வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நீ ஜனத்திற்கு சேவகம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறதுனால அவர்களுக்கு எதிர்த்து நிற்காம நீ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கனப்படுத்தி அவர்களுக்கு மரியாதையான காரியங்களை செலுத்தி நீ அவர்கள் மேல் உன்னுடைய சிங்காசனத்தை நிலைத்திருக்க பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை பற்றி முதியோர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஆலோசனையை ரெகோபெயாம் வேண்டாம் என்று சொல்லி புறம்பே தள்ளிவிட்டு தன்னோடு கூட வளரக்கூடிய அந்த அநேக விதமான வாலிபருடைய ஆலோசனையை கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசக்கூடிய காரியத்தில் நம்ம வந்து கேட்கக்கூடாது. ஏனென்றால் நீதான் இந்த நாட்டினுடைய அரசன். நீ போடக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு தான் ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர அவர்களுக்கு நீ சேவகம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல. ஆகவே நீ அவர்களை பார்த்து கடினமான உத்தரவை நீ சொல்ல வேண்டும் என்கிறதை பற்றி அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. நடந்த காரியத்தை பார்க்குறோம். முதியோருடைய ஆலோசனையை அவன் புறம்பாக்கி விட்டு தன்னோடைய வளர்ந்த வாலிபருடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்களோடு கூட ஜனங்களோடு கூட கடினமான உத்தரவுகளை அவன் பேச ஆரம்பித்ததினாலே ஜனங்கள் அவரை விட்டு பிரிந்து போகக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ எந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆவிக்குரிய அனுபவம் பெற்ற ஆலோசனைகள் உங்களுக்கு எனக்கும் தேவை. இந்த ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனைகள் வருகிறத பார்க்க முடியும். ஒன்று, நம்முடைய மாம்சத்தினுடைய அனுபவத்தின் மூலமாகவே நமக்கு பல ஆலோசனைகள் வருகிறத பார்க்கலாம். இன்னும் சில நேரத்தில் சில ஜனங்கள் உங்களுக்கு வந்து ஆலோசனைக்காரராய் வருகிறதை நாம் பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் ஆலோசனை என்கின்ற ஒரு வார்த்தையை பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்தாலே ஒரு கூட்டம் மக்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அந்த நாள் ராமநாதபுரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி என்னுடைய இடது பக்கத்து அந்த நெஞ்சு பகுதியில் ஒரு சின்ன ஒரு பெயின் வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய லெஃப்ட் சைடு அந்த நெஞ்சு பகுதியை நான் மெய்யாகவே என்னுடைய கரங்களிலே அழித்து கொண்டு கொஞ்ச நேரம் நிற்க ஆரம்பித்தேன். கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் நான் சொன்னேன், லேசாக கொஞ்சம் வந்து லைட்டாக கொஞ்சம் செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கிறது. இந்த ஆராதனை வேலையை மற்ற ஜனங்கள் நடத்துவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நான் கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் ஆனது. எல்லா விதமான அந்த ஆராதனையினுடைய நேரம் முடிந்தது. அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டேன். நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய மக்கள் ஒருவர் பின் ஒருவராக வர ஆரம்பித்தாங்க. அன்றைக்கு தான் எனக்கு தெரிய ஆரம்பித்தது அந்த ஐக்கியத்தில் எத்தனை டாக்டர்கள் இருக்கிறார்கள் சொல்லி. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆலோசனை. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த செஸ்ட் பெயினுக்கு நீங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், பருத்தி கொட்டையில் அநேக விதமான பாலை உருவாக்கி நீங்கள் வந்து குடிக்க வேண்டும். சில சகோதரிகள் வந்து சொன்னாங்க, பருத்தி கொட்டையில் வந்து நீங்கள் வந்து பால் எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, பருத்தி கொட்டையை நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் விட்டால் என்னை வந்து மாடாவே ஆகியிருப்பாங்க. இதை எதுக்கு சொல்ல வருகின்றேன், நிறைய ஆலோசனை என்கிற பேரில் வாய்க்க வந்தபடியெல்லாம் சொல்லக்கூடிய ஆலோசனை. இந்த யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆலோசனை என்கிற பேரில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவான், இந்த காய்கறியை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். இன்னொருத்தர் சொல்லுவான், இதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு சத்துன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய முடியும். ஆவிக்குரிய விஷயத்தில் அனுபவம் வாய்ந்த ஆலோசனைகளை நீங்களும் நானும் புறம்பே தள்ளக்கூடாது. சொல்லப்படக்கூடிய எல்லா ஆலோசனை, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனிக்காது. அதிலே ஏதாகிலும் வார்த்தைகள் உனக்கு தேவையான வார்த்தைகள் இருக்கிறது உண்டானால் அதையே சோதித்து பார்த்து நலமாய் இருக்கிறது உண்டானால், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது உண்டானால் அவைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கின்றார், எந்த ஆலோசனை நமக்கு தேவை அப்படின்னா, ஆவிக்குரிய விஷயத்திலே வளர்ந்து அனுபவம் பெற்று ஆண்டவராகிய தேவனோடு கூட பரஸ்பரமான ஐக்கியம் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய ஆலோசனைகளை நீங்களும் நானும் புறக்கணிக்கக்கூடாது. ஆனால் நம்ம கூட வளர்ந்திருக்கக்கூடிய வாலிபர்கள்னால் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆலோசனைக்குரிய காரியமும் தெரியாது. ஏதாகிலும் ஒரு விஷயம் நமக்கு முன்பதாக வருகிறது உண்டானால் தைரியமாக எதிர்த்து நிற்க வேண்டும், போர் செய்ய வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும், இப்படி தான் காரியங்களை பேசுகிறது வழக்கம். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு யோசனை ஒன்று நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். உனக்கு விரோதமாய் ஒருவன் படையெடுத்து வருகிறான் என்று வைத்துக்கொள். படையெடுத்து வரக்கூடிய அந்த மனுஷனுடைய படை வீரர்கள் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது உண்டானால் நீ முதல் காரியம் அவன் கூட போய் சண்டைக்கு போயிடாத, அவனோடு கூட நீ சமாதானம் பண்ணி ஒப்புரவாகிக்கொள். கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னை காட்டிலும் அவன் குறைவாக இருக்கிறது உண்டானால் நீ அவனோடு கூட போருக்கு போகலாம். ஆனால் உன்னை காட்டிலும் ஜனம் மிகுந்தவனாய் அவன் இருக்கிறது உண்டானால் முன்பதாகவே நீ சமாதானம் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி நீ பண்ணாதிருக்கிறது உண்டானால் உனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீ இழந்து போக ஆரம்பிச்சிருவேன். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது, நல்ல ஆலோசனைகள் எது உண்டோ, ஆண்டவராகிய
தேவனால் உரைக்கப்படக்கூடிய ஆலோசனை, கர்த்தர் பேசக்கூடிய அநேகம் விதமான காரியங்களை அறிந்திருக்கக்கூடிய அநேகம் அனுபவம் வாய்ந்த மக்களுடைய யோசனைகள் எது உண்டோ அவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சிறமேற்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மற்ற எல்லா விதமான ஆலோசனைகளையும் அல்ல. அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடி நிறைய விஷயத்தை பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய காரியத்தை சொல்லக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், எது சரி என்பதை நீயும் நானும் நிதானித்து பார்த்து அந்த சரியான ஆலோசனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் அதில் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் உண்டாகும். ரெண்டாவது ஆலோசனை என்ன ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் வரணும், எந்த ஆலோசனை நீங்களும் நானும் கேட்க வேண்டும் அப்படின்னா, ஜெயத்தை தரக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய ஆலோசனைகளை தான் கேட்கணும். தோற்று போகக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடிய யோசனைகளை அல்ல, ஜெயம் உண்டாகக்கூடிய ஆலோசனைகள். நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கலை. நமக்கு என்ன காரியம் தேவைப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, எல்லா நிலைகளிலும் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் வெற்றி பெறும்படிக்காகவே அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். எந்த நிலையிலும் அவன் தோற்று போகக்கூடாது. சாத்தானுக்கு முன்பதாக முனை மழுங்கினவனாக அவனுடைய நிலைகள் காணப்படக்கூடாது. அப்போ ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையாய் காணப்பட வேண்டும் அப்படின்னா, சத்துருவுக்கு பணிந்து போகும் ஆலோசனையாய் அல்ல, பிசாசுக்கு முன்பதாக கீழ்ப்படியும் ஆலோசனையாய் அல்ல. அவன் பிசாசு வல்லமை பெற்றவனாய் வருகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல சத்துருவானவன் கர்த்தருடைய வீட்டின் மேல் கழுகை போல பறந்து வருகின்றான். வெள்ளம் போல வரக்கூடிய சத்துரு அவனை மேற்கொள்ள நம்மால் ஆகிறது இல்லை. இப்படிப்பட்ட யோசனைகளை நீங்கள் நானும் கேட்கக்கூடாது. சத்துருவை எதிர்க்கும்படிக்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவராக தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். பயங்காளியாய் காணப்படக்கூடிய மனுஷனை கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் என்ன சொல்லுகின்றார்? பயங்காளியானவன் தன்னுடைய பாளையத்துக்கு திரும்பி போகட்டும், தன்னுடைய வீட்டை நோக்கி வந்து கடந்து போகட்டும். இந்த பயங்காளியாய் காணப்படக்கூடிய மனிதனை நீ உன்னுடைய படையிலே நிறுத்தக்கூடாது. அப்படின்னா சத்துருவை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் வீர தீர பராக்கிரமம் பெற்ற ஒரு மக்களாக எழும்ப வேண்டியது அவசியம். அதற்குரிய ஆலோசனைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறதோ, பைபிளின் மூலமாய் வேதத்தின் மூலமாய் வரக்கூடிய உன்னையும் என்னையும் பலப்படுத்தக்கூடிய ஆலோசனை, ஜெபத்தின் மூலமாய் வரக்கூடிய நமக்குள் பலத்தை உருவாக்கக்கூடிய ஆலோசனை, அநேகம் விதமான மக்கள் ஆவிக்குரிய ஜனங்கள் யுத்தத்திலே உங்களையும் என்னையும் பழக்க வைக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆண்டவராக தேவனால் பயன்படுத்தக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆலோசனை, இப்படிப்பட்ட யோசனைகளை நீங்களும் நானும் மெய்யாகவே புறம்பே தள்ளாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கடைசி காலத்திலே நீங்களும் நானும் யுத்தம் செய்யும்படிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். யுத்த வீரர்களாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் போருக்கு முன்பதாக நிற்க முடியாமல் முனை வழங்கி ஓடி போகக்கூடாது. யுத்தத்திலே ஆண்டவராக தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்தும் மக்களாய் விளங்கும்படிக்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இன்னொரு வசனத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 36வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 36:5 என்ன சொல்கிறது பாருங்கள். யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே. எப்படி சொல்றாரு பாருங்க. யுத்தத்திற்கு ஆலோசனை உண்டு. எந்த இடத்தில் என்ன காரியத்தை நீ செய்ய வேண்டும், எந்த இடத்தில் என்ன விதமான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும், உன்னுடைய சத்துருவின் பலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த சத்துருவின் பலத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய பலத்தை எவ்வளவு தூரம் நீ அதிகமாய் பெருக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட ஆலோசனைகள் உனக்கும் எனக்கும் அதிகமாய் தேவைப்பட துவங்க ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் நிறைய விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய காரியத்தை. கர்த்தராகிய தேவனுடைய கையின் அநேகம் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இப்படி பழைய நிலைகளை பற்றியே பேசிக்கொண்டு வரக்கூடிய மக்களுடைய நிலைகளின் மத்தியில் உன்னுடைய ஆவிக்குரிய பலத்தை மிகுதியாக்கக்கூடிய ஆலோசனைகள் உனக்கு தேவை. இந்த ஆவிக்குரிய காரியத்தில் உன்னை அறியாத பலம். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் சாத்தான் நமக்கு விரோதமாய் வைத்திருக்கக்கூடிய யுத்தம் மகா பெரிய யுத்தம். இந்த யுத்தத்திற்கு தேவையான அநேகம் விதமான ஆலோசனைகளை நீங்களும் நானும் கேட்கக்கூடிய அளவிற்காக உங்களுக்குள் காணப்படக்கூடிய உணர்வாகிய உன்னுடைய ஜனம் அதிகமாய் பெருக வேண்டியது அவசியம். இந்த ஆலோசனை எங்கே கிடைக்க ஆரம்பிக்கும்? அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு இடத்துக்குள்ளாக கடந்து போய் ஏதாச்சும் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் போதும். இல்லை
உன்னை பலப்படுத்தும் வார்த்தை எங்கே இருக்கிறது? உன்னை உருவாக்கும் வார்த்தை எங்கே இருக்கிறது? எதை நீ தேடி போகக்கூடிய அளவிற்கு உன்னை அறியாத ஒரு விருப்பமும் வாஞ்சையும் உள்ள ஜனம் உனக்குள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காய் எத்தனையோ மைல் கணக்காய் கடந்து போயிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை வாசிக்க முடியும். வேத புஸ்தகத்தை வாசிக்கும்படிக்காக பைபிளில் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை அறிந்து பார்க்கும்படிக்காக எத்தனையோ தூரம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாசத்தின் ஊடாக கடந்து போன நிலைகளை கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்க முடியும். எஸ்ராவின் காலத்தில் கர்த்தருடைய வேத புஸ்தகங்களை வாசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெரிய மழை பெய்யக்கூடிய அந்த நேரம், ஜனங்கள் எல்லா விதமான ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காக அவ்வளவு திரளான மழையிலே அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு மக்களாய், இந்த மாதிரி உன்னை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை நோக்கி நீ கடந்து போகக்கூடிய அளவிற்கு உனக்குள் காணப்படக்கூடிய உணர்வின் ஜனம் பெருக வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்கின்றார். எந்த ஜனம் குறைவுபடக்கூடாது அப்படின்னா, இந்த ஆண்டவராக தேவனுக்குள் உருவாக்கும் நிலைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே ஈர்க்கக்கூடிய ஜனம் மிகுதியாக்கப்பட வேண்டியது அவசியம். இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரை பற்றி, இன்னும் நான் கர்த்தராக தேவனுக்குள் வளர வேண்டும், இன்னும் நான் கர்த்தராக தேவனுக்குள் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். இந்த ஜனம் என்னுடைய வாழ்க்கையிலே திரளாய் பெருக ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி கால ஓட்டத்தில் உன்னாலும் என்னாலும் ஓடி முடிக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 28வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் நிறைந்தவர். மகத்துவமானவர். கர்த்தருடைய வேதத்தில் 3வது ஆலோசனை என்ன ஆலோசனை வரணும்? எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கணும். அவருடைய ஆலோசனை இல்லாமல் எங்கும் அங்கும் நான் நகரவே மாட்டேன். மக்கள் மூலமாய் வரக்கூடிய யோசனை, அநேகம் அனுபவத்தின் மூலமாய் வரக்கூடிய யோசனை, ஆவிக்குரிய மக்களின் மூலமாய் வரக்கூடிய யோசனை, இந்த யோசனைகள் எத்தனை காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுடைய ஆலோசனைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டும். இதுக்கு ஒரு வாஞ்சையும் விருப்பமும் என்னுடைய வாழ்க்கையில் வரணும். ஆண்டவராகிய தேவனை நான் விடாமல் தொடர்ந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளை எப்படியாக நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்னால், வேத புத்தகத்தில் நல்ல ஒரு சம்பவத்தை நாம் மெய்யாகவே பார்க்க முடியும். ஏசா யாக்கோபினுடைய சம்பவம். இந்த ஏசா யாக்கோபினுடைய சம்பவத்தில் யாக்கோபு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்கிற பெரிய ஒரு விருப்பம் அவனுடைய உள்ளத்திலே காணப்பட துவங்கிற்று. என்றாலும் கூட ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய தகுதி ஏசாவுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த மூத்த குமாரன், அவனுக்கு தான் அந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட முடியும். யாக்கோபுக்கு எப்படியாச்சும் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம். ஒரு நாளில் என்ன விதமான காரியம் உருவாக்கப்படும்? ஏசா வேட்டைக்கு போயிட்டான். யாக்கோபு வீட்டில் உட்கார்ந்து சிவப்பான கூழ் யாவற்றையும் காய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த ஏசா அங்கிருந்து திரும்பி வருகின்றான். தன்னுடைய வேட்டை பொருள்கள் யாவற்றையும் கொண்டு வரக்கூடிய ஏசா வயிற்று பசியோடு கூட எங்கும் அங்கும் அலைந்தவனாய் காணப்படக்கூடிய ஏசா, ரொம்ப பசி மயக்கத்திலே காணப்படக்கூடிய அவன் இந்த பயற்றங்கூளை பார்த்த மாத்திரத்தில் யாக்கோபை பார்த்து அவன் கேட்கின்றான், உன்னுடைய பயற்றங்கூளை கொஞ்சம் எனக்கு கொடுக்க வேண்டும். உடனே இந்த பயற்றங்கூளை நான் உனக்கு தருகின்றேன், ஆனால் நீ எனக்கு பதிலுக்கு ஒரு விஷயத்தை தர வேண்டும். உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு விட்டுக் கொடுப்பாயான்னு கேட்குறான். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், அவனுடைய மனம் எல்லாம் எதை பற்றி ஆவலாய் காணப்பட துவங்குகிறது அப்படின்னா, வேதத்தில் நம்ம வாசிக்கிறதை போல தேவனாகிய கர்த்தருடைய ஆலோசனைகள், தேவனாகிய கர்த்தருடைய எல்லா விதமான செயல்பாடுகளை பெறக்கூடிய விஷயத்தில் ஒரு வாஞ்சை. கர்த்தர் என்கிட்ட பேசணும், கர்த்தரோடு கூட நான் மெய்யாகவே ஐக்கியம் கொள்ள வேண்டியது அவசியம், கர்த்தருக்கு முதல் ஸ்தானத்தை நான் கொடுக்க வேண்டியது அவசியம், கர்த்தருடைய இளைப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கடந்து வர வேண்டியது அவசியம். ஆலோசனை கர்த்தர் அவர். இந்த ஆலோசனைகளை பெறக்கூடிய அளவிற்காக நான் என்னுடைய விருப்பத்தை கர்த்தரோடு கூட செலவழிக்கக்கூடிய அளவிற்காக நான் எதுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, பல பேருடைய வாழ்க்கையில் சில தீர்க்க தரிசனங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்த உடனே அவர்கள் அதிலே அப்படி திருப்தி அடைய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் எதை விரும்புகின்றார் அப்படின்னா, அநேகம் விதமான சூழ்நிலைகளின் மூலமாய் வரக்கூடிய அநேகம் விதமான வெளிப்பாடுகளோடு கூட நின்றுவிடக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய ஆவலும் விருப்பமும் அதிகமாய் காணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில் எப்படியாகிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற
வாஞ்சையும் விருப்பமும் அதீதமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பித்தது. ரெண்டாவது ஒரு சம்பவத்திலையும் பார்க்குறோம். இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்படிக்காக அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ அப்பா பேசியிருக்கக்கூடிய வார்த்தை நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன். உன்னுடைய மூத்த சகோதரன் வேட்டைக்காக போயிட்டான், ஆனால் அப்பாவுக்கு பிரியமான அளவிற்கான மாம்சத்தை நான் உனக்காக சமையல் பண்ணி தருகின்றேன். நீ போய் அப்பாவுடைய கரங்களை கொண்டு போய் கொடுத்து மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய விருப்பம் அதுதான். இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மனுஷன் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், ஏசாவினுடைய சரீரம் ரோமமாய் காணப்படக்கூடிய சரீரத்தை போல ஆட்டுத்தோல் ஒன்றை அவன் மேலே போர்த்தி கொண்டு ஏசாவை போல அந்த மனிதன் கடந்து போகின்றான் யாக்கோப். கொஞ்சம் யோசிங்க, இந்த யாக்கோபை அவனுடைய தகப்பன் கண்டுபிடித்தால் என்ன நடந்திருக்கும்? அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக அவன் சாபத்தை பெற்றிருப்பான். என்றாலும் கூட எப்படியாகிலும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கிற ஒரே விருப்பம் அவனுடைய மனதிலே பற்றி எறிய ஆரம்பித்ததினால் ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட பல விஷயங்களில் நீங்களும் நானும் திருப்தி அடைய ஆரம்பித்தோம். இப்போ கொஞ்சம் யோசிங்களேன், ஏசா முதலாவது பிறந்தவன், யாக்கோபு ரெண்டாவது பிறந்தவன். சரி, அவனுக்கு தான் உரிமையெல்லாம் வரப்போகுது, நான் என்ன விதமான முயற்சி பண்ணாலும் எனக்கு அந்த உரிமை வராதுன்னு சொல்லி யாக்கோபு விடலை. எப்படியாகிலும் நான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீவிரம் காண்பித்தவனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காணப்படக்கூடிய ஜனங்களின் உணர்வின் நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தை நான் எப்படியாக அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். யார் மூலமாக கர்த்தர் பேசிட்டாரு, இனி நான் அதற்காக நான் ஏன் முயற்சி பண்ண வேண்டும்? இல்லை, உன்னோடு கூட ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய உள் உணர்வுகள் உன்னை மெய்யாகவே உந்தி தள்ள வேண்டியது அவசியம். இந்த நிலைகளை நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையை பெருக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எந்த ஜனம் திரளாய் வர வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஜன திரட்சி நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது ஆவிக்குரிய அனுபவங்கள் பெற்றிருக்கக்கூடிய மக்களுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடிய ஜனம் திரளாய் பெருக வேண்டும். ஜெயத்தை தரக்கூடிய மக்கள், ஜெயத்தை தரக்கூடிய ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அநேகம் யோசனைகளை கேட்கும் மக்களாக, கடைசியாக கர்த்தராகிய தேவனுடைய ஆலோசனைகளையே நீங்கள் முழுவதும் கேட்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே வெற்றியான ஓட்டத்தை ஓடி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் சகல விதமான உணர்வை, ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய உணர்வை நீங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே சரியான ஓட்டத்தை ஓடி இலக்கை எட்ட நம்மால் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவிக்குரிய ஜனங்களாக காணப்படக்கூடிய எங்கள் உள் உணர்வுகள், இந்த உள் உணர்வுகள் எதை நோக்கி கடந்து போக வேண்டும், ஆலோசனைகளை பெரும்படிக்காய் தீவிரிக்கக்கூடிய கர்த்தாவே, எங்களுடைய உள் உணர்வுகள் எங்கள் வாழ்க்கையிலே பெருக்கமாய் காணப்பட இன்றைக்கு உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை இந்த நாளில் கற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த உள் உணர்வுகளை அவர்கள் பெருக்கிக் கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கி முடித்து ஆவியின் அனுபவம் பெற்ற ஆலோசனைகளை அவர்கள் புறம்பே தள்ளாமல் ஜெயம் பெறக்கூடிய ஆலோசனைகளை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய தேவனை தங்கள் வாழ்க்கையிலே ஆலோசகர்களாய் வைத்துக்கொள்ள ஆண்டவராகிய தேவன் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.